உன் குடும்பத்துல உன் மனைவி, உன் கணவன், உன் பிள்ளைகள், உன் தகப்பன், உன் தாய், உன் உறவுகள், உன் சகோதரன், உன் சகோதரி, நீ ஆராதிக்கிற அந்த தேவனை உன் வாழ்க்கையில கண்டு உண்மையிலே உன்னுடைய தேவன் பிரம்மாண்டமான தேவன் சொல்லணும். அல்லேலூயா. உங்களை பார்க்கிறவர்கள், உங்கள் ஆன்மீக வாழ்வை பார்க்கிறவர்கள் உங்கள் தேவனை பார்த்து பிரமித்து நிற்கணும். அல்லேலூயா. இந்த வேதத்துல இந்த தேவனை, இப்படிப்பட்ட தேவனை, இவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லியிருக்கிறது சொன்னால், இந்த தேவன் எப்படிப்பட்டவர்? பெரிய தேவன். அல்லேலூயா. பிரம்மாண்டமான தேவன். எந்த தேவனோடும் மனிதர்களோடும் ஒப்பிட முடியாத, நிகர் செய்ய முடியாத, சமப்படுத்த முடியாத பெரிய ஒரு தேவன். அல்லேலூயா. இந்த தேவன் உன் இருதயத்தின் சிங்காசனத்துக்குள்ளே பெரியவராக இருக்கிறாரா? அப்படி பெரியவராக இருந்தால் மரணம் வரைக்கு யார் உன்னை பின்தொடராவிட்டாலும், எல்லோரும் உன்னை கைவிட்டாலும், இந்த தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரணம் வரைக்கும் சமாதானமாய் உன்னை வழிநடத்துவார், நம்மை வழிநடத்துவார், என்னை வழிநடத்துவார். கரங்கள் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த பார்க்கலாம். ஹல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அருமையான புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. இந்த புதிய ஆண்டிலே நம்மை கிருபையாக பிரவேசிக்க செய்த அந்த தேவனை நினைத்து யாரும் எளிமை நின்று கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் அப்படி நம்ம துதிக்கலாம். வாய்களத்திலிருந்து அப்படியே மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். மகிமையான எங்கள் தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. எல்லாரும் அப்படி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் மகிமையானவர், இயேசுவே நீர் மாறாத எங்கள் தேவன். ஹல்லேலூயா. எல்லாரும் சத்தமாய் கொஞ்சம் வாய்களை திறந்து அப்படியே தேவனை மகிமைப்படுத்துங்க. இருதயத்தின் ஆழத்திலிருந்து அப்படி மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசப்பா உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் தந்தவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறபடி அநேகர் ஆண்டவரே ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டினார்கள். அவர்கள் இதோ தள்ளுண்டு விழுந்து போனார்கள் ஆண்டவரே. நானும் ஆண்டவரை எழுந்து நிமிர்ந்து நிற்கிறேன் என்று சொன்னது போல கர்த்தாவே எங்களை எழுந்து நிமிர்ந்து நிற்கத்தக்கதாக பலனை தந்து நிறுத்தியிருக்கிறேரே, அதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இவன் பெயர் எப்பொழுது அழியும், இவர்கள் எப்பொழுது சாவார்கள்? இந்த அநேகர் என்னை குறித்து நினைத்து கொண்டிருந்த வேளையிலே என் கரத்தை பிடித்து பிழைத்திரு, நீ பிழைத்திரு மகனே, மகளே நீ பிழைத்திரு என்று சொல்லி என்னை எழுப்பினீரே, அதற்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அத்தனை பேரும் இப்படிப்பட்ட அனுபவங்களை நாம் கடந்து வந்திருக்கலாம். ஆனாலும் நம்மை தள்ள நினைத்த அநேகர் தள்ளுண்டு போனார்கள்.
நாம் தள்ளப்பட வேண்டும் என்று அநேகர் நம்மை நினைத்தாலும் தேவன் நம்மை தூக்கி நிறுத்தியிருக்கிறார். எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? கரங்களை தட்டி தேவனை மயப்படுத்த பார்க்கலாம். ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா. எந்தன் ஆத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரையே துதி. எந்தன் முழு உள்ளமே அவர் நாமத்தையே என்றென்றும் ஸ்தோத்தரி. எந்தன் ஆத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரையே துதி. எந்தன் முழு உள்ளமே அவர் நாமத்தையே என்றென்றும் ஸ்தோத்தரி. அன்பின் கரத்தாலே தூக்கி எடுத்தீரே, கண்மலை மேல் என்னை நிறுத்தினீரே. உம்மை துதித்திடும் பாடல் தந்தீரே. ஆயிரம் நாவுகள் போதாதே எந்தன் ஆத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரையே துதி. எந்தன் முழு உள்ளமே அவர் நாமத்தையே என்றென்றும் ஸ்தோத்தரி, என்றென்றும் ஸ்தோத்தரி, என்றென்றும் ஸ்தோத்தரி. கரங்களை தட்டி தேவனை மயப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கரத்தால் எங்களை தூக்கி நிறுத்தின எங்கள் தேவனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அருமையான இந்த புதிய வருஷத்தில் இந்த 1ஆம் தேதி முதல் நாளிலே சமூகத்தில் வந்து உம்மை ஆராதிக்கும்படியான ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் மனப்பூர்வமாக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே எங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை இந்த வருஷம் முழுவதும் நாங்கள் நன்மைகளினாலே முடிசூட்டப்படும்படியாக, எங்கள் வாழ்க்கையை நீர் விளையச் செய்யும்படியாக, பலன் கொடுக்கிற ஒரு வாழ்க்கையாக, தெய்வீக சுகம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக, எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே நாங்கள் தனி நபராக, தனி குடும்பமாக, சபையாக இப்படி நாமத்தை ஒருமித்து உயர்த்தத்தக்கதாக எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக எங்களோடு பேசுவீராக. இந்த கருத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆராதனை முழுவதும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உட்கார்ந்து கொள்வோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. இந்த புதிய வருடத்திலே தேவன் புதிய நன்மைகளினாலும், புதிய கிருபைகளினாலும், புதிய பலத்தினாலும், புதிய ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிரப்புவாராக. அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? கரங்களை தட்டி இந்த ஆண்டவரை மகிமைப்படுத்த பார்க்கலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவன் நல்லவர், நன்மையான காரியங்களே நமக்கு செய்கிறவர். அல்லேலூயா. இந்த புதிய ஆண்டில் இந்த கால வேளையில் நாம் வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தையாக தியானிக்கும்படி நான் வேதத்தை வாசித்த பொழுது என் இருதயத்திற்குள்ளே தேவன் போட்ட ஒரு வசனத்தை கொஞ்ச நேரம் நாம் தியானம் பண்ணலாம் என்று நினைக்கிறேன். அல்லேலூயா.
ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 48வது சங்கீதம் திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 48 12வது வசனத்தையும் 13வது வசனத்தையும் 14வது வசனத்தையும் நிறுத்தி வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 48 12 13 14. சீயோனை சுற்றி உலாவி, சீயோனை சுற்றி உலாவி அதின் கொத்தளங்களை எண்ணுங்கள், அதின் கொத்தளங்களை எண்ணுங்கள். பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் விவரிப்பதற்காக அதன் அலங்கத்தை கவனித்து, அதனுடைய அலங்கத்தை கவனித்து பாருங்கள், அதன் அரண்மனையை உற்று பாருங்கள், அதனுடைய அரண்மனையை உற்று பாருங்கள். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தமும் நம்மை நடத்துகிற தேவன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த பார்க்கலாம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இந்த சங்கீதத்தின் புஸ்தகத்தில் அருமையான இந்த வார்த்தைகள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தேவ ஜனமே, நீ சீயோனை சுற்றி உலாவி அதன் கொத்தளங்களை எண்ணிப்பார். அது மாத்திரமல்ல, பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் அதை விவரிப்பதற்காக அதன் அலங்கத்தை கவனித்து அதன் அரண்மனைகளை உற்று பாருங்கள். அல்லேலூயா. சீயோன் என்றால் தேவனுடைய நகரமாகிய எருசலேமை குறிக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய நகரமாகிய எருசலேம் நகரத்தை இது சீயோன் என்று குறிக்கிறது. அல்லேலூயா. இந்த நகரத்தை நீங்களும் நான் என்ன செய்யணுமா? கவனிச்சு பார்க்கணும். அல்லேலூயா. என்ன செய்யணும்? கவனித்து பார்க்க வேண்டும். நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம எதை கவனிக்கணுமோ அதை என்ன செய்ய மாட்டோம்? கவனிக்க மாட்டோம். எதை கவனிக்க கூடாதோ அதை ரொம்ப காது கொடுத்து கவனிச்சிட்டு இருப்போம். அல்லேலூயா. ஆனால் இந்த வேத வசனம் சொல்லுகிறது, நீ தேவனுடைய நகரத்தை கவனித்து பார். அந்த தேவனுடைய நகரத்தில் தேவன் அசைவாடினார். அந்த தேவனுடைய நகரத்தில் தேவன் மனிதனாக பிறந்து நடந்தார், ஊழியங்களை செய்தார், மனிதர்களோடு பேசினார். அல்லேலூயா. அந்த தேவனுடைய நகரத்தில் தேவன் தம்முடைய ஜனங்களை அரசாண்டார். அல்லேலூயா. இந்த தேவனுடைய நகரத்திலே குடியிருந்த தேவ ஜனங்களுக்கு எதிராக தேவன் நடத்தின அந்த தேவ ஜனங்களுக்கு எதிராக எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ சத்துருக்களுடைய கொந்தளிப்புகள், கொக்கரிக்கப்பட்ட வார்த்தைகள், எத்தனையோ பயம் காட்டுகிற பலவிதமான சத்தங்கள், எத்தனையோ நம்மை நெருக்கி தரைமட்டமாக்கக்கூடிய அளவில் பலவிதமான போராட்டங்கள். அல்லேலூயா. இந்த தேவ ஜனத்திற்கு வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இதெல்லாம் நீ கவனிச்சு பாரு. அப்போ போராட்டம் என்பது தேவனுடைய ஜனங்களுக்கு தவிர்க்க முடியாத ஒரு காரியம். அல்லேலூயா. போராட்டம் இல்லாமல் இந்த உலகத்தில் என்ன செய்ய முடியாது? வாழவே முடியாது. அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு சொன்னார், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. அல்லேலூயா. இந்த உலகத்தில் தேவ ஜனங்களாக இருக்கிற உங்களுக்கு உபத்திரம் உண்டு. அல்லேலூயா. இந்த உபத்திரம் யாருக்கு வந்தது? தேவனுடைய நகரத்தில் தேவன் அசைவாடின, தேவனால் நடத்தப்பட்ட, தேவன் ஆளுகை செய்த தேவ ஜனங்களுக்கு வந்தது. அல்லேலூயா. இதை கவனித்து பார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நிறைய விஷயத்தை பாருங்கள், கவனிக்க ஆசைப்படுகிறோம். ஏன் கவனிக்கணும்? ஒரு பாடத்தை கவனிக்கிறோம். ஏன் கவனிக்கணும்? பாடத்தை நல்லா கவனித்தா தான் பரீட்சையில் ஒழுங்காக எழுதி என்ன செய்ய முடியும்? பாஸ் ஆக முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறோம், அங்கே ஒரு அறிவிப்பு வருகிறது, பயணிகள் கவனத்திற்கு அப்படின்னு ஒரு அறிவிப்பு வருகிறது. உடனே நம்முடைய ட்ரெயின் என்ன செய்கிறது? வருகிறது என்பதை அறிந்து கொண்டு நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ளுகிறோம். அல்லேலூயா. நம்மை ப்ரிப்பரேஷன் பண்ணி கொள்ளுகிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இது ஒரு கவனிப்பு. இப்படி பலவிதமான கவனிப்புகள் பாருங்கள் இந்த உலகத்தில் இருக்குது. ஒரு ஊருக்கு சுற்றுலா போகிறோம்,
அங்கே இருக்கிறதான நிறைய காரியங்களை பார்க்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், பலவிதமான ஆச்சரியப்படத்தக்கதான சுற்றுலா ஸ்தலங்கள் எல்லாம் இருக்கிறது. அல்லேலூயா. பல இடங்களில் இருக்குது. அதையெல்லாம் போய் பார்க்கிறோம். அதில் அநேக காரியங்கள் படிப்போடு சம்பந்தப்பட்டவை. அல்லேலூயா. அதில் அநேக காரியங்கள் இந்த ராஜாக்கள் எல்லாம் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள், இவர்களுடைய அரண்மனைகள் எல்லாம் என்ன பெரிதாக எவ்வளவு அழகாக கட்டப்பட்டிருக்கிறது என்று அதை பார்ப்பதற்காக நாம் போகிறோம், கவனிக்கிறோம். அல்லேலூயா. சில ராஜாக்களுடைய அரண்மனைகளை எல்லாம் பார்த்தா என்ன அருமையாக கட்டி வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு யோசிக்க முடியுமே தவிர, இதே மாதிரி ஒரு அரண்மனையை கட்டி நாம் வாழணும்னு நினைக்க முடியாது, நினைக்கவே முடியாது. அல்லேலூயா. ஒரு வீட்டை வேணால் நினச்சிடலாம், அந்த அரண்மனை நினைச்ச முடியாது, அப்படி யோசிக்க முடியாது. அந்த அரண்மனைக்குள்ளே போகும் பொழுது பாருங்கள், அந்த அரண்மனையே பல ஏக்கரில் இருக்குது. ஒரு அலையில் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். அதை தினந்தோறும் தூத்து தொடச்சி துப்புரவுப்படுத்துறதுக்கே பல மனிதர்கள் அங்கே என்ன செய்கிறாங்க, வேலை பார்க்குறாங்க. அந்த ராஜாக்கள் வாழ்ந்த அந்த முறைகள், அவங்க படுத்த கட்டில், அவங்க சாப்பிட்ட தட்டு, அவங்க பயன்படுத்திய கரண்டி, அவங்க குளித்த குளியலறை பாருங்கள், அவர்கள் உலாவுன அந்த வாக்கிங் போகக்கூடிய அந்த இடம், இப்படி பல விஷயங்களை அந்த அரண்மனை நினைச்ச முடியும், பார்க்க முடியும். அல்லேலூயா. இதையெல்லாம் பார்த்துட்டு பிரம்மாண்டமாக நம்ம வீட்டில் வந்து என்ன செய்வோம், பேசுவோம். அருமையான ஒரு இடம். நம்ம போனதில் அந்த சுற்றுலாஸ்தலம் தான் அருமையான ஒரு இடம். ஒரு அலையில் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். இதையெல்லாம் ஏன் கவனிக்கிறோம், அதில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய, நாம் படிக்க வேண்டிய ஒரு காரியங்கள் அங்கே இருக்கிறது. ஒரு அலையில் சொல்லுங்களேன். அதே போல் இந்த சங்கீதக்காரன் இந்த வேத வசனத்தை எழுதுகிறார், நீங்கள் தேவனுடைய நகரத்தை கவனித்துப்பார். அல்லேலூயா. தேவன் அசைவாடின அந்த நகரத்தை கவனித்துப்பார். தேவன் மனிதனாக இறங்கி வந்து ஆளுகை செய்த அந்த நகரத்தை நீ கவனித்துப்பார். தேவனாலே நடத்தப்பட்ட அந்த ஜனங்களை நீ கவனித்துப்பார். அல்லேலூயா. அதை கவனித்து பார்ப்பதற்கு நிறைய ராஜாக்கள் போனாங்களாம். ஒரு அலையில் சொல்லுங்க பார்க்கலாம். யார் போனா? நிறைய ராஜாக்கள் போனாங்களாம். போய் பார்த்துட்டு அவங்கெல்லாம் எப்படி தங்கள் இருதயங்களில் சிந்தித்தார்களாம். ஒரு சில வசனங்களை உங்கள் ஞாபகத்திற்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். வாசிங்க. சங்கீதத்தின் புஸ்தகம் 48ஆம் சங்கீதத்தில் அந்த 4வது வசனத்தை வாசிங்க. இதோ ராஜாக்கள் கூடிக்கொண்டு ஏகமாக கடந்து வந்தார்கள். எதை பார்க்க? சீயோன் என்னது? தேவனுடைய நகரம். எது தேவனுடைய நகரம்? எருசலேம் நகரம். ஒரு அலையில் சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் இந்த உலகத்தை படைக்கும் பொழுது இந்த உலகத்திலேயே சென்டரில் வச்ச ஒரு நகரம் எது? எருசலேம் நகரம். அல்லேலூயா. அது எப்படிங்க உங்களுக்கு தெரியும்? அளந்து பார்த்தீங்களா அப்படின்னா, நான் அளந்து பார்க்கல, இந்த உலகத்தில் ஆராய்ச்சி வல்லுநர்கள் என்ன செஞ்சுருக்காங்க, அளந்து பார்த்துருக்காங்க. அல்லேலூயா. எருசலேம் நகரம் இந்த உலகத்திலே மையமாக சென்டரில் இருக்கிற ஒரு நகரமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆராய்ச்சி நடந்தது சமீபத்தில். அல்லேலூயா. அந்த ஆராய்ச்சிக்கு முன்னாடியே நான் இந்த நகரத்தை உலகத்தில் மையமாக வைத்திருக்கிறேன் என்று படிக்காத ஒரு தேவ மனுஷனுக்கு தேவன் வெளிப்படுத்தி அதை இந்த வேத புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதையும் உங்கள் விசுவாசத்தை தூண்டும்படியாக வாசிக்கும்படி விரும்புகிறேன். திருப்பிக் கொள்வோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதுவே எருசலேம், புறஜாதிகளின் நடுவிலே நான் அதை வைத்தேன், அதை சுற்றிலும் தேசங்கள் இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். எருசலேம் நகரத்தை தேசங்களின் நடுவிலே நான் வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. படிக்காத ஒரு தீர்க்கதரிசிக்கு தேவன் வெளிப்படுத்தி இந்த வேத புஸ்தகத்தை எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்படி எத்தனையோ காரியங்கள் தேவனை குறித்து அறிந்து கொள்ளும்படியாக இந்த வேத புஸ்தகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அதையெல்லாம் எடுத்து சொல்வதற்கு நமக்கு நேரம் இல்லை. ஒன்று சொல்லியிருக்கிறேன். அல்லேலூயா. இந்த எருசலேம் இந்த உலகத்திலே எதில் இருக்கு? நடுவில் இருக்கு. அல்லேலூயா. ரொம்ப ஷார்ப்பா
புள்ளி போட்டு பார்த்தா எந்த இடம் வருதான்? எருசலேமில் பெத்லகேம் என்கிற ஆண்டவர் பிறந்த நாசரேத் என்கிற அந்த ஊர் என்ன செய்கிறது? வருகிறது. சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம வைக்க முடியுமா? நம்ம வீடு கட்டும் பொழுது இது அங்கே வைக்கணும், இது எங்கே வைக்கணும்னு நினைக்கிறோம். அல்லேலூயா. வீடு கட்டுறவன் சொல்கிற பிளானை நம்பி அப்படி இப்படி வைக்கிறோம். கடைசியில் ஏடா குடமும் வந்துடுது. அல்லேலூயா. வீடு கட்டி பால் காய்ச்ச பிறகு தான் ஐயோ நம்ம கட்டில் எங்கே வச்சுருக்கலாமே, பாத்ரூம் எங்கே வச்சுருக்கலாமே, கிச்சன் எங்கே வச்சுருக்கலாமே, எல்லாம் தலைகள் எல்லாம் மாறி போச்சு அப்படின்னு அதுக்கப்புறம் யோசிக்கிறோம். ஆனால் தேவனை பாருங்கள், இந்த உலகத்தை படைக்கும் பொழுது தேசங்களின் நடுவில் தம்முடைய எருசலேம் நகரத்தை வைத்து இந்த உலகம் முழுவதையும் சுற்றி வைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இந்த எருசலேம் நகரத்தை பார்ப்பதற்கு யாரெல்லாம் போனாங்க? ராஜாக்கள் எல்லாம் போனாங்களாம். சுற்றி பல ராஜாக்கள் அரசாண்டார்கள். அவர்கள் இந்த நாட்டை, இந்த நகரத்தை பார்க்க போனார்கள். அடுத்த வசந்த வாசிங்க பார்க்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 48ஆம் சங்கீதம் 5வது வசந்த வாசிங்க. அவர்கள் அதை கண்டபொழுது, எருசலேம் நகரத்தை கண்டபோது பிரமித்து கலங்கி விரைந்து ஓடினார்கள். அதை பார்த்த பொழுது அவங்களுக்கு எப்படி இருந்தது? பிரமிப்பாக இருந்தது. நாமளும் அரசாளுகிறோம். ஆனால் தேவன் அரசாட்சி செய்கிற இந்த நகரம், இந்த மக்களுடைய அந்த முறைகள் எப்படி இருக்கிறது? பிரம்மாண்டமாக இருக்கிறது. அதை பார்த்தாலே இருந்து எப்படி செய்தான்? கலங்குகிறது என்று சொல்லி அடுத்த வசந்த வாசிங்க. 48ஆம் சங்கீதம் 6ஆம் வசந்த வாசிங்க. அங்கே நடுக்கம் கொண்டு பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரீயை போல வேதனைப்பட்டார்கள். இப்பொழுது 8வது வசந்த வாசிங்க. நாம் கேள்விப்பட்டபடியே நமது தேவனுடைய நகரமாகிய கர்த்தரின் நகரத்தில் கண்டோம். சொல்லுங்க பார்க்கலாம். நாம கேள்விப்பட்டபடி இந்த தேவன் இந்த நகரத்தில் அரசாண்டு தம்முடைய ஜனங்களை நடத்துகிற விதத்தை நாம் கேள்விப்பட்டபடியே நாங்கள் என்ன செய்தோம்? கண்டோம். அல்லேலூயா. கண்டுட்டு அப்படி பொதுமி வைக்கக்கூடாது. அல்லேலூயா. என்ன செய்யணும்? அந்த வசனத்தை வாசிங்க. சங்கீதத்தின் புஸ்தகம் 48ஆம் சங்கீதம் 12வது வசனத்தையும் 13ஆம் வசனத்தையும் வாசிங்க. சீயோனை சுற்றி உலாவி கொத்தளங்களை எண்ணுங்கள், பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் விவரிப்பதற்காக அதை கவனித்து பாருங்கள். அல்லேலூயா. எதுக்கு கவனிச்சு பார்க்கணும்? எதுக்கு கவனிச்சு பார்க்கணும்? சத்தமா சொல்லுங்க. பின்வரும் சந்ததிக்கு, என் கூட இருக்கிற ஜனங்களுக்கு, என் குடும்பத்திற்கு, என் பிள்ளைகளுக்கு, என் மனைவிக்கு, என் சகோதரனுக்கு, என் கணவனுக்கு, என்னோடு வேலை பார்க்கிறவர்களுக்கு, என்னுடைய உறவினர்களுக்கு நான் அதை குறித்து என்ன செய்யணும்? சொல்லணும். விவரமாக சொல்லணும். கட் பண்ணி சொல்லிடக்கூடாது. அல்லேலூயா. விவரமாக சொல்லணும். அதுக்காக நீங்கள் போய் பாருங்க அப்படின்னு இந்த வேதம் சொல்லுது. இந்த வேதத்தின்படி பார்க்க போன ராஜாக்களுடைய குடும்பங்கள்லாம் பிரமித்து கலங்கி பயந்து பாருங்க. அவங்க சொல்லுகிறார்கள், இந்த தேவனை குறித்து என்ன கேள்விப்பட்டோமோ அப்படியே நாங்கள் அதை என்ன செய்தோம்? கண்டோம். நகரத்தில் மட்டும் இல்லை, அந்த நகரத்தில் வாழ்ந்த தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையிலே கண்டோம். அல்லேலூயா. எங்கே பார்த்தோம்? தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தோம். நீங்கள்லாம் யாரு? தேவ ஜனங்கள். அல்லேலூயா. நீங்கள்லாம் தேவனாலே அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு முன்குறிக்கப்பட்டவர்கள். உங்களை பார்க்கிறவர்கள் தேவன் இவர்களை எவ்வளவு மகிமையாக நடத்தியிருக்கிறார், எவ்வளவு அற்புதமாக இந்த ஜனங்களை அவர் நடத்துகிறார் என்பதை கவனித்து உங்களை பார்த்து என்ன செய்யணும்? சாட்சியாக வெளியே சொல்லணும். நீங்களும் தேவ ஜனங்களை பார்த்து சாட்சியாக வெளியே சொல்லணும். அல்லேலூயா. நம்ம பார்த்தும் மற்றவங்க சாட்சியாக சொல்லணும். மற்றவங்களை பார்த்து நாமும் சாட்சியாக பிறருக்கு என்ன செய்யணும்?
சொல்லணும். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். பாயிண்ட்டுக்கு வந்துட்டேன்னா சத்தமா ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். இங்க தான் நம்ம என்ன செய்யறோம்? தேங்கி நிற்கிறோம். அப்படி நாம் சொல்லும் பொழுது, கவனித்து பார்த்து சொல்லும் பொழுது, நாம சொல்லக்கூடிய 4 விஷயங்கள் தேவனை குறித்து நமக்கு தேவன் பேசுகிற அந்த வாக்குத்தத்த வசனத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை விஷயம் இருக்கு? 4 விஷயங்கள். நீங்கள் தேவனை குறித்து சொல்லும் பொழுது இந்த 4 விஷயத்தை என்ன செய்யணும்? சொல்லணும். நீங்கள் தேவனை குறித்து பிறரிடத்துல அந்த வாழ்க்கையை கவனிக்கும் பொழுது இந்த 4 விஷயம் அவங்க என்ன செய்யணும்? இருக்கணும். நம்ம பிறர் கவனிக்கும் பொழுது தேவனை குறித்த இந்த 4 விஷயம் நம்மகிட்ட இருக்கணும், பிறரிடத்துலையும் இருக்கணும். அதைத்தான் கவனிக்கணும். அல்லேலூயா. தேவையில்லாத கச்சடாவெல்லாம் என்ன செய்யக்கூடாது? கவனிக்கவே கூடாது. அல்லேலூயா. அப்படி சொல்லிட்டு தான் அந்த சங்கீதத்தின் புஸ்தகம் 48ஆம் சங்கீதத்தில் அந்த கடைசி வசனம் 14வது வசனத்தை அங்கே வேதம் குறிப்பிடுகிறது. இதைத்தான் இந்த வருஷத்தில் தேவன் நமக்கு தருகிற தந்த வாக்குத்தத்தமாக தியானிக்க போகிறோம். சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 48வது சங்கீதம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தமும் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. இந்த வசனத்துல தேவனை குறித்து 4 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதை தொடர்ந்து வருகிற நாட்களில் நாம தியானம் பண்ணுவோம். அல்லேலூயா. இன்றைக்கு கொஞ்சம் ஒரு முகவுரையாக ஒரு காரியத்தை தியானம் பண்ணி ஜெபித்து தேவனிடத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. இந்த வேத வசனம் சொல்லுகிறது தேவனை குறித்து சொல்லுகிறது. அல்லேலூயா. தேவனுடைய நகரத்தை பார்த்து, தேவனுடைய நகரத்தில் வாழ்ந்த ஜனங்களை பார்த்து ராஜாக்கள் பிரமித்து கலங்கி, இந்த ஜனங்களை தேவன் நடத்தின அந்த விதத்தை நாம் கேள்விப்பட்டபடியே கண்களினால் என்ன செய்தோம்? கண்டோம் என்று சொன்னார்கள். அல்லேலூயா. என்ன கண்டார்கள்? அந்த கடைசி வசனம் சொல்கிறது இந்த தேவன். அல்லேலூயா. முதல் வார்த்தை என்னது? இந்த தேவன். இதில் என்னங்க இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அல்லேலூயா. இந்த தேவன் என்றால் இப்படிப்பட்ட ஒரு தேவன். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு தேவனை நாங்கள் என்ன செய்ததில்லை? கண்டதே இல்லை. இந்த உலகத்தில் எத்தனையோ தேவர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ பொய்யான தேவர்கள் தேவதைகள் எல்லாம் இருக்கிறார்கள். ஆனால் இந்த தேவனை, இப்படிப்பட்ட ஒரு தேவனை நாங்கள் கண்டதே இல்லை. இவரை குறித்து கேள்விப்பட்டது உண்மையா? இவரை குறித்து நாங்கள் கேள்விப்பட்டது சாத்தியமானதா? மெய்யாகவே இதை செய்ய முடியுமா இவர் என்று நாங்கள் அந்த நகரத்துக்கு போய் பார்த்தோம். மெய்யாகவே இந்த தேவன் வித்தியாசமான ஒரு தேவன். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு தேவனுக்கு நிகரான தேவன் இந்த உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். உங்களை பார்க்கிற மற்ற ஜனங்கள் இப்படி சாட்சி கொடுக்கணும். உன் குடும்பத்தில் உன் மனைவி, உன் கணவன், உன் பிள்ளைகள், உன் தகப்பன், உன் தாய், உன் உறவுகள், உன் சகோதரன், உன் சகோதரி, நீ ஆராதிக்கிற அந்த தேவனை உன் வாழ்க்கையில கண்டு உண்மையிலே உன்னுடைய தேவன் பிரம்மாண்டமான தேவன் சொல்லணும். அல்லேலூயா. நம்முடைய தேவனுக்கு என்னங்க பேரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நீ ஆராதிக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரம்மாண்டமான தேவன். அல்லேலூயா. நகோமி கர்த்தரை ஆராதித்தாள், பின்வாங்கி போனாள். பல சோதனைகள் அவளுக்கு வந்தது, பல நெருக்கடிகள் வந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நகோமி பலவீனப்பட்டவளாக இருந்தாலும் அவள் தேவனை குறித்து பேசின விதங்கள் மெய்யாக இருந்தது என்பதை யார் கண்டுகொண்டா? ரூத்து கண்டுகொண்டாள். அல்லேலூயா. மருமகள் கண்டுகொண்டாள். இதை போல நாம பலவிதமான பலவீனங்களில் சிக்கி இருந்தாலும், ஒருவேளை ஐஸ்வர்யத்திலே குறைவு இருக்கலாம், உடல் ரீதியிலே பலவீனமா இருக்கலாம்,
படிப்பிலே குன்றி போயிருக்கலாம், பல நெருக்கடிகள் நம்மை சுற்றி சுற்றி வரலாம். எப்படி இருந்தாலும் பாருங்கள், எதில் குறைவுள்ளவளாக இருந்தாலும் நாம் ஆராதிக்கிற தேவன் பெரிய தேவன் என்பதை, மகத்துவமான தேவன் என்பதை மற்றவர்கள் என்ன செய்யணும்? அறிந்து கொள்ள அளவில் நம்ம நடந்து கொள்ள வேண்டும். அப்படி நகோமி நடந்து கொண்டாள். அல்லேலூயா. ரூத்து சொல்றா, உம்முடைய தேவன் தான் என்னுடைய தேவன். அல்லேலூயா. உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன். அல்லேலூயா. நீ ஆராதிக்கிற தேவன் நான் ஆராதிக்க போகிற தேவன். அல்லேலூயா என்று சாட்சி கொடுத்தாள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இந்த தேவன் என்பது, இப்படிப்பட்ட தேவன் என்பது, இவரை போல வேறொரு தேவன் இந்த உலகத்தில் இல்லை என்பதற்கான அடையாளம். அல்லேலூயா. உங்களை பார்க்கிறவர்கள், உங்கள் ஆன்மீக வாழ்வை பார்க்கிறவர்கள் உங்கள் தேவனை பார்த்து பிரமித்து நிற்கணும். அல்லேலூயா. இவ கடவுளை கும்பிட்டு என்னத்தை கண்டா, இவன் என்னத்தை கண்டான், இந்த குடும்பம் என்னத்தை கண்டது அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, நம்முடைய வாழ்க்கை தேவன் நம்மை அரசாளுகிற, ஆட்சி செய்கிற அந்த இடத்துல நாம் பின்வாங்கி போய்விட்டோம் என்பதை புரிந்து கொண்டு சரி பண்ணி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. முதல்ல இந்த தேவன். அல்லேலூயா. ரெண்டாவது அதே வசனத்தை வாசிங்க, சங்கீதத்தின் புத்தகம் 48ஆம் சங்கீதம் அந்த 14ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த தேவன் என்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும். இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது, என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் உள்ள தேவன். அல்லேலூயா. எப்படிப்பட்டவர்? என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் உள்ளவர். அப்படின்னு அர்த்தம், மரணத்தை வென்றவர் அர்த்தம். அல்லேலூயா. இவருக்கு சாவே கிடையாது, என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பவர். மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் எப்படி இருக்கிறேன்? உயிரோடு இருக்கிறேன். கரங்களை தட்டி மகிமைப்படுத்த பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றைக்கும் மரித்தாலும் மரணத்தை ஜெயமாக விழுங்கி உயிரோடு இருக்கிற தேவன் அப்படின்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. அப்போ நம்மளை பார்க்குறவங்க, உற்று கவனிக்கிறவங்க, நாம மற்றவங்களை உற்று கவனித்தால், கிறிஸ்தவர்களை உற்று கவனித்தால் என்ன விளங்கணும்? நம்முடைய தேவன் மரணத்தை ஜெயித்தவர், மரணத்தை வென்றவர், என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறவர். அல்லேலூயா. நம்முடைய தேவன் செத்து போன தேவன் அல்ல. அல்லேலூயா. ஏன் செத்து போன தேவனாக அநேகர் நம்முடைய வாழ்க்கையில் அவரை பார்க்கிறார்கள் தெரியுமா? நம்முடைய கிரியைகள் எல்லாம் எப்படி இருக்கு? செத்து போன கிரியையா இருக்குது. அல்லேலூயா. உயிர் உள்ள கிரியையா இல்லை. விசுவாசத்தில் உயிர் இல்லை. அல்லேலூயா. அவிசுவாசத்தில் உயிர் இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆகவே தான் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நாம் ஆராதிக்கிற தேவனை ஒரு உயிர் உள்ள தேவனாக காண முடியவில்லை, நாமும் வெளிப்படுத்த முடியவில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வேத புஸ்தகத்தில் நிறைய தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது தேவன் உயிருள்ளவர் மட்டுமல்ல, மரணத்தில் இருந்து உயிரோடு எழுப்பிய தேவன் அவர். அல்லேலூயா. லாசருடைய வாழ்க்கையை பார்க்குறோம். லாசரு குடும்பத்தில் அடிக்கடி ஆண்டவர் போய்கிட்டே வருகிறாரு. லாசருடைய குடும்பம் ஆண்டவரை ரொம்ப நேசித்த ஒரு குடும்பம். ஆண்டவரும் லாசருடைய குடும்பத்தை ரொம்ப நேசித்தான். அல்லேலூயா. திடீரென்று ஒரு மரணப்படுக்கை, திடீரென்று ஒரு மரணம் வந்துவிட்டது. அல்லேலூயா. எல்லாரும் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? நீர் நேசித்த, நீர் அன்பு வைத்த இந்த லாசருவை சாகாம இருக்க நீர் செய்திருக்க கூடாதா? பிழைக்க வச்சிருக்க கூடாதா? அவனை நீர் காப்பாற்றி இருக்க கூடாதான்னு நிறைய பேர் சொன்னாங்க. அல்லேலூயா. ரொம்ப ஆண்டவர் ஆண்டவர் ஆண்டவர்னு சொன்னீங்களம்மா, ஏசு ஏசு ஏசுன்னு சொன்னீங்களே, டக்குன்னு போயிட்டாரு அவங்க சகோதரன் அப்படின்னு அநேகர் சொன்னாங்க. அல்லேலூயா. எல்லோரும் அழுதார்கள், கவலைப்பட்டார்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே வந்து லாசருவை 4 நாள் கழித்து மரித்தவனை உயிரோடு எழுப்பினார். கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்த பார்க்கலாம். இதை யாருடைய வாழ்க்கையில பார்த்தாங்க? லாசருடைய வாழ்க்கையில பார்த்தாங்க. அல்லேலூயா. போன வருஷம் உங்க வாழ்க்கை செத்து போன ஒரு வாழ்க்கையாக இருந்திருக்கலாம். இந்த வருஷம் தேவன் உங்களை அந்த செத்து போன வாழ்க்கையில இருந்து உயிரோடு எழுப்புகிற வாழ்க்கையாக அது மாறணும். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்கம்மா.
அப்ப இப்படிப்பட்ட தேவன் மரணத்தை வென்று சதா காலம் எப்படிப்பட்ட தேவன்? உயிரோடு இருக்கிற தேவன். அல்லேலூயா. அடுத்தால அதே வசனத்தை வாசிங்க. சங்கீதத்தின் புஸ்தகம் 48ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். அல்லேலூயா. இந்த தேவன் இப்படிப்பட்ட தேவன், மரணத்தை வென்று என்றைக்கும் உயிரோடு இருக்கிற தேவன். இப்ப எப்படிப்பட்ட தேவன்? நம்முடைய தேவன். அல்லேலூயா. நம்முடைய தேவன். என்னுடைய தேவன் இல்லை. யாருடைய தேவன்? நம்முடைய தேவன். நம்முடைய தேவன்னா ஒத்தக்கட்ட ஆள்கள் சொல்றது இல்லை. அல்லேலூயா. குடும்பத்தினர்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தை. அல்லேலூயா. கணவன் மனைவி பிள்ளைகளாக இணைந்து இந்த தேவன் நம்முடைய தேவன், இந்த தேவன் எங்களுடைய தேவன் அப்படின்னு பாருங்கள் சொல்லக்கூடிய அளவில் தேவன் அங்கே ஆளுகை செய்தார்னு வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நீங்கள் சொல்ல முடியுமா? இந்த தேவன் என்னுடைய தேவன் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? இந்த தேவன் என்னுடைய தேவன். இன்னொரு தடவை சொல்லுங்க பார்க்கலாம். இந்த தேவன் என்னுடைய தேவன். ஸ்தோத்திரம். அதை கூட சொல்ல முடியலன்னா அது புது வருஷம் எப்படிங்க முன்னேறிக்கிட்டு போவோம்? ஒரு ஆள் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ என்னுடைய தேவன் சொல்லிட்டோம். அந்த வசனம் எப்படி போட்டிருக்கு? நம்முடைய தேவன். நம்முடைய தேவன். நாம் குடும்பமா, கணவனா, மனைவியா, பிள்ளைகளா, இந்த தேவன் எங்களுடைய தேவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் நான் வாழுகிறேன் என்று உண்மையாக இருக்கிறவர்கள் சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். இந்த தேவன் எங்களுடைய தேவன். அல்லேலூயா. இப்ப சபையாக நாம் சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? இந்த தேவன் நம்முடைய தேவன். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த தேவன், இந்த தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. இப்படி உரிமை போராட்டுகிற தேவ ஜனங்களாக தேவன் அவர்களை அரசாட்சி செய்தார்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. எல்லாரும் தான் எங்கள் தேவன், நம்முடைய தேவன், இயேசு கிறிஸ்து எனக்கு ஆண்டவர்னு சொல்கிறாங்க. அல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிறோம், அநேகர் என்னை என்னுடைய தேவன், எங்களுடைய தேவன், நம்முடைய தேவன், கர்த்தாவே கர்த்தாவே என்ன செய்வார்கள்? சொல்லுவார்கள். ஆண்டோடு சொல்லுவார், உங்களை நான் ஒருபோதும் அறியவில்லை. அப்போ யாருக்கு சொன்னாரு? என்னுடைய தேவன் என்று பொய்யாய் சொன்னவர்களுக்கு சொன்னார். அல்லேலூயா. எங்களுடைய தேவன் என்று பொய்யாய் சொன்னவர்களுக்கு சொன்னார். நம்முடைய தேவன் என்று பொய்யாய் சொன்னவர்களுக்கு அவர் சொன்னார். அல்லேலூயா. கர்த்தாவே கர்த்தாவே நீர் எங்களுடைய தேவன், என்னுடைய தேவன், நீர் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில தேவன் என்று சொன்னவர்களுக்கு ஆண்டவர் சொன்னார், உன்னை எனக்கு தெரியாதப்பா, உன்னை யாருன்னே எனக்கு தெரியாதப்பா, சகோதரிய உன்னை யாருன்னே நான் அறியலம்மா அப்படின்னு செய்வாராம், சொல்லுவாராம். அல்லேலூயா. நாம சொன்னா போதாது, அவர் நம்ம குறித்து சாட்சி சொல்லணும். அல்லேலூயா. மற்றவங்க சொல்லணும், உண்மையிலே உன்னுடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன்? மேன்மையான ஒரு தேவன். அல்லேலூயா. குடும்பமாக சொல்லணும், எங்களுடைய தேவன் மேன்மையான ஒரு தேவன். அல்லேலூயா. அப்போ மூணாவது தேவன் எப்படிப்பட்ட தேவன்? நம்முடைய தேவன். முதலாவது இந்த தேவன் இப்படிப்பட்ட தேவன். சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டாவது என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற தேவன். அல்லேலூயா. மூன்றாவது இந்த தேவன் என்னுடைய தேவன் மட்டுமல்ல, எங்களுடைய தேவன் மட்டுமல்ல, நம்முடைய தேவன். அல்லேலூயா. நான்காவது வேதம் சொல்லுகிறது, அதே வசனத்தை வாசிங்க. சங்கீதத்தின் புஸ்தகம் 48வது சங்கீதம் 14ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தமும்
நம்மை நடத்துகிற தேவன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். சத்தமாய் கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். இந்த தேவன் இடையிலே நம்மை விட்டு விட்டு போகிறவர் அல்ல, வாழ்க்கையில் மரணம் வரைக்கும் நம்மை நடத்துகிறவர். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் அவனுடைய மரணம் வரைக்கும் நம்மோடு இருக்க முடியும். நம்மளுடைய மரணம் வரைக்கும் என்ன செய்ய முடியாது, நம்மோடு இருக்க எல்லாராலும் முடியாது. அல்லேலூயா. மரணம் வரும் பொழுது, மரணத்துடைய காலங்கள் நெருங்கும் பொழுது அப்படியே சொந்த பந்தம், பிள்ளைகள், கணவன், மனைவி, உறவுகள் எல்லாம் கொஞ்சம் எங்கே போயிடும், கொஞ்சம் அப்படி பின்னால் போயிடும். அல்லேலூயா. இப்போ கெதியாக இருக்கும்போது துடிப்பாக பேசுவோம். அல்லேலூயா. நாளைக்கு இந்த மரணத்தினுடைய கோட்டை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நெருங்கும் பொழுது கணவன் சலித்துக் கொள்வான், மனைவி சலித்துக் கொள்வாள், பெற்ற பிள்ளைகள் சலித்துக் கொள்ளும். எப்பண்டா சாவான் சாவா, சொத்தை நினச்சிட்டு போகலாம், அடிச்சுட்டு போகலாம், கிழவன் எப்பவும் சாவான், தின்ன எப்பவும் காலியாகும். ஒரு அள்ளி சொல்லுங்க பார்க்கலாம். அதே போல் சகோதரர்கள், உறவினர்கள், அறிமுகமானவர்கள் சீக்கிரம் போய் சேரவும் மாட்டாங்க, சீக்கிரம் போகவும் மாட்டாங்க. அல்லேலூயா. இழுத்துக்கிட்டே கிடக்கு வருஷ கணக்கில். அல்லேலூயா. கிடக்கட்டுமே இழுத்துக்கிட்டு, சீக்கிரம் போயிட்டுனா தூக்கி அடக்கம் பண்ணிவிட்டு சோக்கான செய்யலாம், நம்ம வேலையை பார்க்கலாமே அப்படின்னு நம்ம நினைப்போம். அல்லேலூயா. இது மனித வாழ்வுடைய ஒரு யதார்த்தம். அல்லேலூயா. இப்படி நினச்சிட்டு இருக்கும்போதே எவன் செத்து போவான்னு நினைப்பானோ அவன் உயிரோடு இருப்பான், இவன் சாக மாட்டானான்னு நினைக்காம இருக்க அவன் செத்து போவான். அல்லேலூயா. இது ஒரு பெரிய ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. அவன் தான் போவான்னு நினச்சேன், அவள் தான் போவான்னு நினச்சேன், இவன் போயிட்டானே, இவ போயிட்டாளன்னு நினைப்பாங்க. அல்லேலூயா. சூழ்நிலைகள்லாம் அப்படி மாறும். அல்லேலூயா. யார் மாறினாலும் எப்படி மாறினாலும் மரணம் வரைக்கும் நம்ம கூட இருந்து நம்மை நடத்துகிறவர், நாம் ஆராதிக்கிற கர்த்தராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அப்படின்னா எப்படி நடத்துவார், இப்படி பார்த்துக்கிட்டே இருப்பார்னு நினைக்கலாம். அப்படி இல்லை. மனிதன் நம்மை நடத்துவதற்கும் தேவன் மரணம் வரைக்கும் நம்மை நடத்துவதற்கும் உள்ள பெரிய வித்தியாசம் என்ன தெரியுமா? தேவன் மரணம் வரைக்கும் நம்மை நடத்தும் பொழுது மரணத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சக்தி, மரணத்தில் ஒரு சமாதானம். அல்லேலூயா. மரணத்தில் ஒரு நம்பிக்கை, இப்படிப்பட்ட ஒரு எண்ணங்களோடு மரணத்தை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு வந்துடும். அல்லேலூயா. பட்டாருன்னு செய்ய மாட்டோம், போயிட மாட்டோம். அல்லேலூயா. சாப்பிட்டுட்டு படுத்தாரு, காலையில் தட்டி தட்டி பார்த்தோம், என்ன செய்யலை, எழுப்பலை. நல்லா தான் படுக்கைக்கு போனார், நல்லா தான் படுக்கறைக்கு போனான், திடீர்னால போயிட்டாங்கன்னு பாருங்கள். எத்தனை பேரை குறித்து இந்த டிசம்பர் மாதத்தில் கூட நான் கேள்விப்பட்டேன். அல்லேலூயா. பயமாக இருக்குது, பதட்டமாக இருக்குது. இவங்களை எல்லாம் யார் நடத்தினார்கள், யாரால் நடத்தப்பட்டார்கள் என்பது நமக்கு தெரியாது. அல்லேலூயா. நாம் யாரால் நடத்தப்படுகிறோம் என்பது நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் நீங்களும் நானும் தேவனால் நடத்தப்படுவோம் என்று சொன்னால் நம்முடைய மரணம் கூட ஆசீர்வாதம் உள்ளதாக, சமாதானம் உள்ளதாக, சந்தோஷம் நிறைந்ததாக, ஒரு நம்பிக்கை நிறைந்ததாக இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த நம்பிக்கை இல்லைன்னா நான் சீக்கிரம் செத்தா நல்லது, சீக்கிரம் என்னை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே, நான் எதுக்கு ஆண்டவரே உலகத்தில் உயிரோடு இருக்கணும், இவனால் இவளால் என் வாழ்க்கையை நாசமாக போயிட்டு ஆண்டவரே, இப்படி பல விதங்களில் புலம்ப ஆரம்பிச்சிருவோம். அல்லேலூயா. நம்மளை குறித்து நாமே புலம்ப ஆரம்பிச்சிருவோம், நம்மை குறித்து மற்றவர்கள் என்ன செஞ்சுருவாங்க, புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் தேவன் அரசாளுகிற, தேவனுடைய ஆட்சிக்குள்ளாக, தேவனுடைய கருத்துக்குள்ளாக இருக்கிற மனிதர்களுக்கு என்ன செய்யாது, வரவே செய்யாது. அல்லேலூயா. இந்த வேத வசனம் சொல்லுகிறது, இந்த தேவன், இப்படிப்பட்ட தேவன், இந்த தேவன் சதா காலங்களிலும் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிற தேவன், இந்த தேவன் நம்முடைய தேவன், எங்களுடைய தேவன். இந்த தேவன் மரணம் வரைக்கும், எத்தனை பேர் என்னை கைவிட்டாலும் மரணம் வரைக்கும் என்னை சமாதானமாக சந்தோஷமாக நடத்துகிற தேவன். எத்தனை பேருக்கு இந்த வசனம் ஒரு தைரியத்தை தருகிறது? கரங்களை தட்டி மகிமைப்படுத்த பார்க்கலாம், சத்தமாய் தேவனை மகிமைப்படுத்த பார்க்கலாம். இந்த தேவன் மரண பரியந்தமும் என்னை நடத்துகிற ஒரு தேவன். ஹல்லேலூயா. யார் கைவிட்டாலும் அவர் என்ன செய்ய மாட்டார், கைவிட மாட்டார். இந்த வசனத்தை உணர்ந்தவர்களாக ஒரு சில நிமிடங்கள் எழும்பி நின்று அப்படியே இந்த ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம்.
அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிரசங்கத்தை கேட்போம். அல்லேலூயா. அப்படி எல்லாரும் எளிமை நினைங்க பார்க்கலாம். எல்லாரும் எளிமின் ஆண்டவரே, மரண பரியந்தம் என்னை நடத்துகிற தேவன் நீர். இந்த வருஷத்தில் உம்முடைய வார்த்தை என்னை தைரியப்படுத்தும்படியாக, என்னை பலப்படுத்தும்படியாக, எனக்கு ஒரு நம்பிக்கையை தரும்படியாக, வாக்குத்தத்தமாக நீர் பேசினதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லுங்க பார்க்கலாம். வாய் திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, மரண பரியந்தம் என்னை நடத்துகிறவரே, மரண பரியந்தம் என்னை நடத்துகிறவரே, பிரம்மாண்டமான என்னுடைய தேவனே, சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரே, எங்களுடைய தேவனே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றும் உள்ள, சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய. சத்தமாய் கைதட்டி. ஆனாதி தேவன் பாடுவோம். ஆதாரமே, இந்த தேவன் என்றென்றும் உள்ள, சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனா
அல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிற தேவன். இவர் நம்முடைய தேவன். மரணம் வரைக்கு கைவிடாமல் கூட வருகிற தேவன். அல்லேலூயா. எந்த மனுஷனும் மனைவியும் கணவனும் மகனோ மகளோ அண்ணனோ தம்பியோ அக்கமோ பக்கமோ யாரும் நினைச்ச முடியாது, அருகில் கூடவே வரவே முடியாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, இதையெல்லாம் பார்த்து இந்த ராஜாக்கள் பிரமித்து கலங்கி ஓடினார்களாம். அல்லேலூயா, பிரமித்து ஓடினார்கள், ஆச்சரியப்பட்டு ஓடினார்கள். நம்மளை பார்த்து பிரமிச்சு ஓடணுமே தவிர, இவன் கூட போனா இவன் கூட பேசினா இந்த தேவனை ஆராதிக்கும்படி நம்மை அழைத்து கொண்டு போய்விடுவாள் என்கிற பயத்தில் ஓடணுமே தவிர, சி இவமெல்லாம் ஒரு மனுஷன், இவளெல்லாம் ஒரு மனுஷி, இவ இருக்கிற மாதிரி தானே இவளுடைய கடவுளும் இருப்பார் அப்படின்னு நினச்சி விலகி என்ன செஞ்சிடக்கூடாது, ஓடிடக்கூடாது. அல்லேலூயா. இந்த வருஷம் தேவனுடைய பிள்ளைகளை உற்று நீங்கள் பார்க்கணும். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களை மற்றவர்கள் உற்று பார்க்கக்கூடிய அளவில் உங்கள் வாழ்க்கையை செய்து கொள்ள வேண்டும், அமைத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. உங்களை பார்க்கிறவர்கள் சொல்லணும், இவளுடைய தேவன். அல்லேலூயா, இவனுடைய தேவன், இப்படிப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி பிரமிப்படைந்து தேவன் என்ன செய்யணுமா, மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து தேவனை மகிமைப்படுத்துவதற்கு பதிலாக இடரல் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். அநேகருக்கு இடரலாக என்ன செய்து கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீ தேவனை அறிந்து கொள்ளவில்லை, ஆராதிக்கவில்லை என்று சொன்னால் உன்னையும் என்னையும் குறித்து யாரும் பேச மாட்டார்கள். அல்லேலூயா. நாம் தேவனை ஆராதித்து கொக்கரித்து ஆர்ப்பரித்து ஆராதனை செய்கிறதுனால, ஜெபமும் உபவாசமும் ஆண்டவருக்கு என்று பல காரியங்களை நாம் செயல்படுத்துகிறதுனால நல்ல கிரியைகள் நம்மிடத்தில் இல்லாத போது, நேற்று சொன்னது போல இவள் ஒரு வேஷக்காரி, இவன் ஒரு வேஷக்காரன் என்று சொல்லி அவர்களும் இகழுவார்கள், தேவனும் இகழுவார். நம்முடைய வாழ்க்கை விழுந்து போன வாழ்க்கையாக என்ன செஞ்சிடும், மாறி போய்விடும். ஆகவே கடந்த வருஷம் எப்படி போனாலும் போகட்டும். அல்லேலூயா. இந்த வருஷம் உங்களை பார்க்கிறவர்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த தேவனை பார்க்க வேண்டும். அல்லேலூயா. நிச்சயமாக என் கூட இருக்கவர்கள் அப்படி பார்க்கக்கூடிய அளவில் என் வாழ்க்கையை இந்த புதிய வருஷத்தில் நான் மாற்றிக்கொள்வேன் என்று சொல்லக்கூடிய கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த பார்க்கலாம். சத்தமாய் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்த பார்க்கலாம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, அப்படி மாற்றிக்கொள்கிறவங்க தான் சொல்ல முடியும், இந்த தேவன். அல்லேலூயா. இந்த தேவன்னா இந்த அர்த்தம், இப்படிப்பட்ட தேவன். அல்லேலூயா. எப்படிப்பட்ட தேவன்? உங்களுக்குள்ள இருக்கிற இந்த தேவன் இப்படிப்பட்டவர். அவர் எப்படிப்பட்டவர் சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள்கிட்ட வந்து ஒரு ஆள் கேட்கு, நான் ரட்சிக்கப்பட்டேன், எனக்குள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது, எம்மா அந்த தேவன் எப்படிப்பட்ட தேவனம்மா? ஐயா உனக்குள்ள இருக்கிற அந்த தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்று கேட்கும் பொழுது நீங்கள் என்ன பதில் சொல்வீர்கள்? சொல்லுங்க பார்க்கலாமே. நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? வெட்கப்படாமல் சொல்லுங்கள். அல்லேலூயா. சிந்திப்பதற்காக சொல்லுகிறேன். இப்போ நீங்கள் வாயை திறக்கலாம். அல்லேலூயா. சும்மா கையை தட்டி கையை தூக்கி சொல்கிறது பெரிய விஷயம் இல்லை. இப்போ வாயை திறங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த தேவனை எப்படி நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள்? இந்த தேவன் உங்களுக்குள்ளே எப்படி அறியப்பட்டிருக்கிறார்? மற்றவர்களுக்கு நீங்கள் எப்படி சொல்வீர்கள்? உங்கள் மூலமாக தேவனை அவர்கள் தானாக கண்டுகொள்கிற ஒரு விதம் வருவதற்கு பல காலங்கள் உங்களுக்கு பிடித்திருக்கலாம். ஒருவேளை இதுவரைக்கும் பிடிக்காமல் இருந்தால் இனிமேல் பிடிக்கட்டும். அல்லேலூயா. அது அவர்களாக பார்த்து தெரிந்து கொள்வது. நீங்களாக சொன்னால் இந்த தேவனை குறித்து, இப்படிப்பட்ட தேவனை குறித்து என்ன சொல்லுவீர்கள்? சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். எழும்பி சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். புது வருஷத்தில் முதல் நாளில்
தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். இந்த தேவனை எப்படிப்பட்ட தேவனாக நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் அதை தான் பிரசங்கம் பண்ண போகிறேன். நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை உண்மையாக இருக்குமானால் மெய்யாகவே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நிச்சயமாகவே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இதுக்கெல்லாம் என்ன தயக்கங்க? உங்களை பற்றி பேச தான் யோசிக்கணும், அடுத்த ஆளை பற்றி பேச தான் யோசிக்கணும். தேவனை பற்றி தைரியமாக சொல்லலாம். இப்போ ஒரு ஆளை பற்றி, மனிதனை பற்றி இவர் உண்மை உள்ள மனுஷன், ஒரு மனிதனை பற்றி சாட்சி கொடுக்குறோம், இவர் உண்மை உள்ளவர் அப்படின்னா பயப்படணும். உண்மை உள்ளவனா இருப்பானா, இவர் உண்மை உள்ளவராக இருப்பாரான்னு பயப்படலாம். தேவனை குறித்து சாட்சி கொடுக்க நிச்சயம்டா பயப்பட வேண்டும். ஒரு அளவு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தவங்களை ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த பார்க்கலாம். ஆனால் இந்த வேதத்தில் இந்த தேவனை, இப்படிப்பட்ட தேவனை இவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லியிருக்கிறதுன்னு சொன்னால் ஒரு வசனத்தை கொஞ்சம் சொல்லி நம்ம ஜெபித்து இந்த ஆராதனை நிறைவு செய்யலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வாசிங்க பார்க்கலாம். 48ஆம் சங்கீதம் முதல் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். வேதம் சொல்லுகிறது முதல் வசனத்தில் முதல் வரியில் சொல்லியிருக்கு கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா. இந்த தேவன் எப்படிப்பட்டவர்? பெரிய தேவன். அல்லேலூயா. பிரமாண்டமான தேவன். எந்த தேவனோடும் மனிதர்களோடும் ஒப்பிட முடியாத, நிகர் செய்ய முடியாத, சமப்படுத்த முடியாத பெரிய ஒரு தேவன். அல்லேலூயா. கரங்களை தட்டி இந்த தேவனை மகிமைப்படுத்த பார்க்கலாம். நமக்குள்ளே இருக்கிற இந்த தேவன் எப்படிப்பட்ட தேவன்? மகா பெரிய ஒரு தேவன். ஹல்லேலூயா. இந்த வருஷம் நீங்க சுவிசேஷம் சொல்லும் பொழுது உங்களை பார்க்கிறவர்கள் எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும்? இவர்களுக்குள்ளே இருக்கிற தேவன், இந்த குடும்பத்தில் இருக்கிற தேவன் எப்படிப்பட்ட தேவன்? பெரிய தேவன் பார்க்கணும். அப்படி பார்க்காட்டாலும் நீங்கள் சுவிசேஷம் சொல்லும் பொழுது நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் பெரிய ஒரு தேவன். அல்லேலூயா. சத்தமாக ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்தல கேட்பாங்க, எப்படியுமா பெரியவர்? வளத்தில் பெரியவரா, படிப்பில் பெரியவரா, பட்டத்தில் பெரியவரா, அல்ல வயசில் பெரியவரா? எதில் இவர் பெரியவர்? பணத்தில் பெரியவரா, எதில் பெரியவர் அப்படின்னு கேட்பாங்க. அல்லேலூயா. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நீங்கள் என்ன சொல்லுவீங்கம்மா? வேதம் சொல்லுது, ஒரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். யோவான் எழுதின அந்த முதலாம் நிருபம், 1 யோவான் முதலாவது நிருபம் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்திலே இருக்கிறவனிலும் உங்களிலே இருக்கிற இந்த தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது எப்படி பெரியவர்? உலகத்தில் இருக்கிறவர்களை விட பெரியவர். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவங்க எங்க இருப்பான்? வெளியே இருப்பானா, இதயத்துக்குள்ள இருப்பானா? சொல்லுங்க. நீங்க உங்க இதயத்துக்குள்ள ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து வச்சிருக்கீங்களா, வேற யாருக்கு முக்கியத்துவம் கொடுத்து வச்சிருக்கீங்களா? சொல்லுங்க. நான் என் தேவனுக்கு மாத்திரம்தான் என் இதயத்தில் முக்கியத்துவம் கொடுத்து வைத்திருக்கேன்னு சொல்லக்கூடிய சத்தமாக வச்சுருங்க பார்க்கலாம். வேதம் சொல்லுகிறது உலகத்தில் இருக்கிறவங்க பூரா நமக்கு எங்கே தான் இருக்கணும்? வெளியே தான் இருக்கணும். அல்லேலூயா. புருஷன் கூட வெளியே தான் இருக்கணும், வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடாது, நமக்கு வெளியே இருக்கணும். அல்லேலூயா. மனைவி வெளியே தான் இருக்கணும், பிள்ளைகள் வெளியே தான் இருக்கணும், அம்மா அப்பா வெளியே தான் இருக்கணும், அண்ணன் தம்பி வெளியே தான் இருக்கணும், பாஸ்டர் வெளியே தான் இருக்கணும், விசுவாசி வெளியே தான் இருக்கணும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் எங்கே இருக்கணும்? வெளியே தான் இருக்கணும். அல்லேலூயா. ஆனால் இதயத்திற்குள்ள யார் இருக்கணும்? நான் ஆராதிக்கிற தேவன் இருக்கணும். அல்லேலூயா. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, அவர் உனக்குள்ள எப்பொழுது பெரியவராக மதிக்கப்படுகிறாரோ, எப்பொழுது உனக்குள்ளே பெரியவராக அவர் விசுவாசிக்கப்படுகிறாரோ, என்றைக்கு அவருக்கு நீ முழு மரியாதையும் கனமும் கொடுக்கிறையோ, அப்போ அந்த தேவன் உனக்குள்ளே பெரியவராகவே இருப்பார். அல்லேலூயா. ஒருவரும் உன்னை என்ன செய்ய முடியாது? அசைக்க முடியாது, தொட முடியாது. அல்லேலூயா. நீ அவரை வெளியே தூக்கி வச்சுக்கிட்டு என் பொண்டாட்டி, என் புருஷன், என் புள்ள, என் அம்மா, என் அப்பா,
எல்லாத்தையும் உள்ளத்துக்கு வச்சுக்கிட்டேன்னா, கலப்படமாக வச்சுக்கிட்டேன்னா, அவர் பெரியவராக உன் வாழ்க்கையில் கிரியை செய்யவே மாட்டார். அல்லேலூயா. அவ யார் தான் கிரியை செய்வா? உன் மனைவி தான் கிரியை செய்யணும், உன் புருஷன் தான் கிரியை செய்யணும், உன் அப்பா அம்மா தான் கிரியை செய்யணும், அண்ணன் தம்பி தான் கிரியை செய்யணும், உங்கள் பாஸ்டர் தான் கிரியை செய்யணும், உங்கள் விசுவாசி தான் கிரியை செய்யணும், நீ தான் கிரியை செய்யணும். அல்லேலூயா. ஆனால் இவர்கள் வெளியேவும் எனக்கு அருகிலேயும் இருக்கலாம். அல்லேலூயா. ஆனால் என் இருதயத்திற்குள்ளே, என் இருதயமாகிய சிங்காசனத்திற்குள்ளே யார் மாத்திரம் இருக்கணும்? நான் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு மாத்திரம் இருக்கணும். அல்லேலூயா. அப்பந்தான் அவர் பெரியவர் என்று நீங்கள் வெளியே சொல்ல முடியும். உங்கள் வாழ்க்கை பெரிய தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தத்தக்கதாக இருக்கும். அல்லேலூயா. யோசித்து பாருங்க, உங்களுக்குள்ளே பெரியவராக இருக்கிறாரா? எல்லார காட்டிலும் முக்கியத்துவமானவராக தேவன் இருக்கிறாரா? எல்லாவற்றை காட்டிலும் பெரியதாக அவர் இருக்கிறாரா? உன் தொழிலை விட, உன் வேலையை விட, உன் படிப்பை விட, உன்னுடைய உல்லாசங்களை விட, உன்னுடைய போதகரை விட, உன்னுடைய விசுவாசிகளை விட, உன் பணத்தை விட, உன்னுடைய இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களையும் விட இந்த தேவன் உன் இருதயத்தின் சிங்காசனத்துக்குள்ளே பெரியவராக இருக்கிறாரா? அப்படி பெரியவராக இருந்தால் மரணம் வரைக்கு யார் உன்னை பின்தொடராவிட்டாலும், எல்லோரும் உன்னை கைவிட்டாலும், இந்த தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரணம் வரைக்கும் சமாதானமாய் உன்னை வழிநடத்துவார், நம்மை வழிநடத்துவார், என்னை வழிநடத்துவார். கரங்கள் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்போ உனக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவர் அப்படிங்கிறத நீ சொல்லாமையே உன் வீட்டுக்குள்ளே செய்யணும், தெரியணும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட அந்த தேவன் வெளிப்படலை. ஏன் தெரியுமா? இவங்க தங்களை பெரியவர்களாக காட்டுவதில் ரொம்ப முயற்சி பண்ணுவார்கள். அல்லேலூயா. ஒரு குடும்பம் இருக்குது, தேவன் கணவன் மனைவியாக ஆரம்பித்திருக்கிறார். புருஷனுக்கும் மனைவிக்கும் ஒரு கருத்து வேறுபாடு வருகிறது. மனைவி நினைக்கிறாள், இவனை விட நாம் பெரிய ஆளாக இருக்கணும். அல்லேலூயா. எங்க சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்க. கணவன் நினைக்கிறான், நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, நான் உன்னை விட பெரிய ஆள். அல்லேலூயா. பெற்றோர் பிள்ளைகள் இருக்கிறார்கள், பிள்ளைகள் நினைக்கிறார்கள், நான் தகப்பனை விட தாயை விட பெரிய ஆள், பேச்சில் பெரிய ஆள், செயல்பாட்டில் பெரிய ஆள், நான் படித்திருக்கிறேன், சம்பாதித்திருக்கிறேன், எனக்கு பலன் இருக்கிறது. அல்லேலூயா. தகப்பனும் தாய் என்ன நினைக்கிறாங்க? உன்னை பெற்றவங்களே நாங்கள் தான் பெரிய ஆள். அல்லேலூயா. அவங்க தங்களை பெரியவர்களாக காட்ட முயற்சி பண்ணுகிறார்கள். சபையிலே ஊழியக்காரர்கள், விசுவாசிகள், தொழிற்சாலங்களிலே முதலாளி, வேலைக்காரன், எஜமான், வேலைக்காரி, பக்கத்து வீட்டில், அண்டையில் இருக்கிற ஜனங்கள் மத்தியில், குடும்பங்களில் நான் பெரியவன், நான் பெரியவள் என்று காண்பிக்கிற எந்த ஒரு மனுஷனோடு, விசேஷமாக எந்த தேவ மனிதனோடும், எந்த விசுவாசிகளோடும் தேவன் அவர்கள் இருதயத்தில் பெரியவராக இருப்பதே இல்லை, கிரியை செய்வதும் இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த முதலாவது நாளிலே, இந்த 2024 வருடம் இந்த முதலாவது நாளில் பெரியவர்களாக இருக்கிற இந்த உலகத்தான் அத்தனை பேரும் எனக்கு அருகிலே இருக்கலாம், தேவன் இருக்கிற சிங்காசனத்திற்கு கீழே இருக்கலாம். என் வாழ்க்கையின் சிங்காசனத்திலே தேவன் ஒருவரே பெரியவர் என்கிற இடத்திற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தால், வேதம் சொல்லுகிறது, உன் வாழ்க்கையில் மரண பரியந்தம் 2024, 2025, 2026 இல்லை 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 அப்படி புல்சா போட்டுக்கிட்டே போயிட்டே இருங்க. சாகிற வரை, நீ மரிக்கிற வரை, நீ மரணம் செய்கிற வரை, எத்தனை பேர் உன்னை தொடர்ந்து நெருக்க வந்தாலும், எதிராக வந்தாலும், இந்த தேவன் உலகத்தில் இருக்கிற எல்லாரை காட்டிலும் பெரிய தேவன் உனக்குள்ளே இருந்து மரண பரியந்தமும் உன்னையும் என்னையும் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்பேன், கணவனை விட அப்படிம்பேன். அப்போ எல்லாரும் என்ன சொல்லணும்? இயேசு பெரியவர்னு சொல்லணும். புரியுதா? ஆமாவா இல்லையாங்க? கரெக்டாக சொல்வீங்களா? சொல்ல மாட்டீங்களா? சரி. கணவன்மார்களை விட, மனைவிமார்களை விட, தகப்பன்மார்களை விட, தாய்மார்களை விட, அண்ணன்மார்களை விட, அக்கா
அக்காமார்களை விட, இயேசு பெரியவர், தங்கைமார்களை விட, இயேசு பெரியவர், சகோதரன்மார்களை விட, இயேசு பெரியவர், மாமனாரை விட, இயேசு பெரியவர், மாமியாரை விட, இயேசு பெரியவர், தேவனுடைய ஊழியக்காரர்களை விட, இயேசு பெரியவர், தேவனுடைய விசுவாசிகளை விட, இயேசு என் தொழிலை விட, இயேசு என் வேலையை விட, இயேசு என் உணவை விட, என் சபையை விட, இந்த நாட்டினுடைய அதிகாரிகளை விட, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் எல்லாவற்றையும் விட, இயேசு பெரியவர், என்னை விட, இயேசு பெரியவர், உங்களை விட, இயேசு பெரியவர், கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்த பார்க்கலாம். அப்படி நம்ம எழுதி இருப்போம், தேவ சமூகத்தில் அப்படி அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, இந்த வார்த்தை காற்றோடு போய்விடாமல் இந்த வருஷம் முழுவதும் எங்கள் வாழ்க்கையிலே நடைபெறும்படியாக, அது நிகழ்ச்சியாக அல்ல, ஒரு வரலாறாக வாழ்க்கையாக அமையும்படியாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீரே பெரியவராக எனக்குள்ளாக இருந்து வெளிப்பட வேண்டும். ஆண்டவரே, எனக்குள்ளே இருக்கிறார், பெரியவராக இருக்கிறார் என்று நாங்கள் சொல்வது பெரிய விஷயம் அல்ல. ஆண்டவர் சொல்லணும், உனக்குள்ளே இருக்கிற தேவன் நான் பெரியவர். அவர் எப்படி சொல்லுவார் தெரியுமா? உன் மூலமாக வெளிப்படுகிற கிரியைகளில் அது சொல்லுவார். உண்மையிலே உன் கடவுள் பெரிய கடவுளுமா? சகோதரா, உண்மையிலே நீ ஆராதிக்கிற தேவன் பெரியவர். சகோதரி, நீ ஆராதிக்கிற தேவன் பெரியவர் என்று சொல்லி வெளியே இருக்கிறவங்க சொல்லுவாங்க. உன் கணவன் சொல்லுவான், உன் மனைவி சொல்லுவாள், உன் பிள்ளைகள் சொல்லுவார்கள், உன் பெற்றோர்கள் சொல்லுவார்கள், உன் சகோதரன் உன் சகோதரி சொல்லுவார்கள், உன் கூட இருக்கிற உறவுகள் சொல்லுவார்கள். அதான் சாட்சி, அதான் சாட்சி. ஏன் இன்னைக்கு சொல்ல முடியல? நீ அவரை பெரியவரா மதிக்கலையே. நீ அவரை பெரியவர் என்று சொல்லுகிறார், அறிக்கை பண்ணுகிறாய். உன் இருதயத்தில் இருந்த அந்த வார்த்தை வரவில்லையே. வார்த்தை வாயிலும் முதட்டிலும் தானே இருக்கிறது. உன் இருதயத்தில் அவர் பெரியவர் என்கிறதை நீ அமைத்துக் கொள்ளவில்லையே. அதை உன் வாழ்க்கை காட்டுகிறதே. சகோதரனே, சகோதரனே, அது காட்டுகிறதே. தாயே, தகப்பனே, உன் வாழ்க்கை அதை காட்டுகிறது. தேவன் உன் வாழ்க்கையில பெரியவராக இல்லை என்பதை அது காட்டுகிறதே, காட்டுகிறதே. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தீச்சூழலில் இருந்து வெளியே வரும் பொழுது ராஜா சொன்னான், இப்படிப்பட்ட ஒரு தேவனை போல தேவன் இந்த உலகத்திலே இல்லை. கரங்களத்திலே கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். இந்த மாதிரி இப்படிப்பட்ட ஒரு தேவனை போல பெரிய தேவன் உலகத்திலே இல்லை. அவர் எல்லாரும் ஆராதிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டான். சும்மா அந்த வார்த்தை பிறக்கல. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தங்கள் வாழ்க்கையில அவரை பெரியவராக இருதயத்திற்குள்ளே சிங்காசனம் போட்டு உட்கார வைத்திருந்ததினாலே, அந்த பெரிய தேவனுடைய ஆளுகைக்கு தன்னை ஒப்பு கொடுத்ததினாலே, தங்களை ஒப்பு கொடுத்ததினாலே தேவன் அக்னி சோலையில் இருந்து அவர்களை விடுவித்தார். அல்லேலூயா. இந்த அருமையான இந்த கால வேளையிலே சகோதரனே, சகோதரியே, உன் இருதயத்தின் சிங்காசனத்திலே தேவனுக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடு. அவர் வசனத்திற்கு நீ முக்கியத்துவம் கொடு. அவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடு. அவர் பெரியவராக இந்த வருஷம் உன் வாழ்க்கையிலே கூட இருந்து மரண பரியந்தமும் உன்னையும் உன் குடும்பத்தையும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையையும் தேவ மனிதர்களுடைய ஊழியங்களையும் அவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் அந்த பெரிய தேவனுக்கு உங்கள் இருதயத்தில் இடம் கொடுக்குறீங்க? வாய் சொன்னால் போதாது, உங்கள் வாழ்க்கை சொல்லணும். உனக்குள்ளே தேவன் இருக்கிறார் என்று சொல்லணும். அந்த தேவனை நாங்கள் கண்டோம் என்று சொல்லணும். சொல்ல முடியுமா? அப்படி நீ சொல்ல முடியாமல் உன் வாழ்க்கை அமைத்துக் கொண்டால் வல்லமையான தேவன் உனக்குள்ளே பெரிய பெரிய காரியங்களை செய்வார். வல்லமையான தேவன் உனக்குள்ளே அதிசயங்களை செய்வார். மகிமையான தேவன் உனக்குள்ளே மகிமையான காரியங்களை செய்வார். நீதி உள்ள தேவன் உனக்குள்ளே நீதியான காரியங்களை செய்வார். உன்னுடைய தேவன் உனக்காக யுத்தம் பண்ணுவார்.
உண்மையுள்ள தேவன் உன் வாழ்க்கையிலே பரிபூரணமான ஆசீர்வாதங்களை உனக்கு தருவார். அந்த தேவனுக்கு இருதயத்தை திறந்து, நம்முடைய இருதயத்தை திறந்து ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, என் இதயத்துக்குள்ளே சிங்காசனத்துக்குள்ளே வாரும் என்று ஒரு முறை கேளுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அந்த பெரிய தேவன் உங்களுக்குள்ளே இருப்பார் என்று சொன்னால் விசுவாசத்தோடு ஒரு அடியை பாடி அந்த தேவனை மகிமைப்படுத்தலாமா? ஸ்தோத்திரம். பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே, பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே, ஒருவராய் பெரிய அதிசயம் செய்த பெரியவர் எனக்குள்ளே, ஒருவராய் பெரிய அதிசயம். இன்னொரு முறை. பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரிய, கைதட்டி ஆமென். பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் சத்தமாய், ஒருவராய் பெரிய அதிசயம் செய் பெரியவர் எனக்குள்ளே, ஒருவராய் பெரிய அதிசயம் செய்யும் பெரியவர் எனக்குள்ளே. இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, சத்தமாய் இயேசு. ஆமென். இயேசு பெரியவரே, என்றும் என்றும் ஜீவிக்கின்ற இயேசு பெரியவரே, என்றும் என்றும் வல்லவர் எனக்குள்ளே, வல்லவர் எனக்குள்ளே, மிகவும் சத்தமாய் வல்லமை உள்ள தேவன் என்று சொன்னவர்கள் சத்தமா படிக்க பார்க்கலாம், விசுவாசத்தோடு படிக்க பார்க்கலாம். வல்லவர் எனக்குள்ளே, ஒருவராய் பெரிய அதிசயம் செய்த வல்லவர் எனக்குள்ளே, ஒருவராய் பெரிய அதிசயம் செய்த வல்லவர் எனக்குள்ளே. இயேசு வல்லவரே, இயேசு வல்லமாய், இயேசு வல்லவரே, இயேசு வல்லவரே, இயேசு வல்லவரே, இன்றும் எனக்குள் ஜீவிக்கின்ற சத்தமாய் எனக்குள் ஜீவிக்கிற, இன்றும் எனக்குள் ஜீவிக்கின்ற இயேசு வல்லவரே, நல்லவர் எனக்குள்ளே, மிகவும் சத்தமாய் ஒருவராய் பெரிய அதிசயம் செய்த நல்லவர். ஆமென். நல்லவராக செய்த தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். இயேசு நல்ல, சத்தமாய் ஆராதிக்கலாமா? இயேசு நல்ல, இயேசுவே என் நல்லவர், இன்றும் எனக்குள் ஜீவிக்கிற, இன்றும் எனக்குள் ஜீவிக்கின்ற, இன்றும் நமக்குள்ளே, இன்றும் நமக்குள் ஜீவிக்கின்ற இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே. ஆமென். இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, இன்றும் எனக்குள் ஜீவிக்கின்ற இயேசு பெரியவரே, இன்றும் எனக்குள் ஜீவிக்கின்ற இயேசு பெரியவரே, பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர். ஆமென். ஆமென். பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே, ஒருவராய் பெரிய அதிசயம் செய்த பெரியவர் எனக்குள்ளே, ஒருவராய் பெரிய அதிசயம் செய்த பெரியவர் எனக்குள்ளே. இயேசு, இயேசு பெரியவரே, சத்தமாய் ஆராதிக்க பார்க்கலாம். ஆமென். இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, இன்னும் எனக்குள் ஜீவிக்கின்ற இயேசு பெரியவரே, இன்னும் நமக்குள் ஜீவிக்கின்ற இயேசு பெரியவரே. அப்படியே கரங்களை கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்குள்ளே ஜீவிக்கிற தேவன் பெரியவர், என் தேவன் பெரியவர், தேவன் மிகவும் பெரியவர். இந்த தேவன் மிகவும் பெரியவர்,
அதிசயத்திலே பெரியவர், வல்லமைகளிலே பெரியவர், எல்லா தேவர்களை விட பெரியவர். என்னை சுற்றி இருக்கிற மனிதர்களை விட, உறவுகளை விட, அதிகாரிகளை விட, அதிகாரங்களை விட, என் வேலையை விட, தொழிலை விட, என் பிள்ளைகளை, மனைவியை, கணவனை, ஊழியத்தை, சபையை, விசுவாசிகளை, தெய்வ மனிதர்களை விட, ஏன் என்னை விட, எங்கள் உடையவர்களை விட, எல்லாவற்றையும் விட அவர் பெரியவர். கரங்களை தட்டி கர்த்தரை ஒரு விஷயம் மையப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தேவன் மரண பரியந்தம் என்னை எங்களை நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் விசுவாசத்தோடு தைரியமாய் புறப்படுகிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் கரங்களை தட்டி சத்தமாய், மரண பரியந்தம் நடத்துகிற தேவனே, எங்களையும் குடும்பத்தையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. என் வீட்டுல என்னால போராட முடியல, என் குடும்பத்துல போராட முடியல. இந்த போராட்டம் ஏன் தெரியுமா? நான் பெரியவன் என்பதை காண்பிக்க, நான் பெரியவன் என்பதை காண்பிக்க. அதனால தான் போராட்டம் தீர மாட்டேங்குது. இனிமே போராட்டமே பண்ணாத. தேவன் பெரியவராக உனக்குள்ள இருப்பது உண்மை என்றால் அமைதியாயிரு, அமைதியாயிரு, அமைதியாயிரு. நீ சும்மா இரு சகோதரனே, சகோதரி, நீ சும்மா இரு. அருமையான கணவனே, மனைவி, நீ சும்மா இரு. தகப்பனே, தாயே, நீ சும்மா இரு. மகனே, மகளே, நீ சும்மா இரு. சகோதரியே, சகோதரனே, விசுவாசியே, தேவன் மனிதர்களே, நீ சும்மா இருங்கள். கர்த்தர் பெரியவராக இருந்து உனக்காக யுத்தம் பண்ணுவார். நீ சும்மா இருந்தால் உனக்காக யுத்தம் பண்ணுவார். நீ யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியாத அந்த காரியத்தை, அந்த நபரை, அந்த வியாதியை, அந்த சூழ்நிலையை, அந்த நெருக்கடியை தேவன் யுத்தம் பண்ணி ஜெயிப்பார். உனக்காக யுத்தம் பண்ணுவார். மரண பரியந்தம் உன்னை நடத்துவேன் என்று வாக்கு கொடுத்த தேவன், உன் குடும்பத்தை நடத்துவேன், உன் ஊழியத்தை நடத்துவேன், அது என்னுடைய ஊழியம் என்று சொல்லுகிற தேவன் உனக்காக யுத்தம் பண்ணுவார். நீ செய்ய வேண்டியதெல்லாம் மௌனமாக இரு, பொறுமையாயிரு, அமைதியாயிரு. தேவனோடு மகிழ்ச்சியாக இரு. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இரு. உன் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும், உன் மன வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் தேவன் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள்? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த பார்க்கலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.